நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வேதம் சொல்கிறது அவர் நாமம் வல்லமையுள்ள கர்த்தர். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். அவர் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. அது யாரெல்லாம் கேட்கிறோமோ அவரிடத்திலிருந்து தம் வல்லமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு தேவனுடைய வல்லமையை நாம் பயன்படுத்தும் போது அந்த இடத்துல மகிமையை நம்மளால் பார்க்க முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, ஒருவேளை என்னோட வாழ்க்கையில பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கவில்லையே, இன்னும் தொடர்ந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்குது என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இந்த நாளிலும் இந்த வசனத்தின் நிமித்தமாய் அந்த வல்லமை உங்களிடத்திலே புறப்பட்டு கடந்து போகட்டும். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் எல்ஷடாய். அந்த வல்லமை நம்மை தொடும் என்று சொன்னால், அந்த வல்லமை நம்ம இடத்துல வெளிப்படும் என்று சொன்னால், நிச்சயம் அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்கும். உன் வியாதிலிருந்து, உன் துக்கத்திலிருந்து, உன் கண்ணிலிருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் அந்த வல்லமை வெளிப்பட்டு கர்த்தருடைய எல்லா நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் வர கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.